ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீர்க்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம உடம்புல வந்து அதிகரிக்குது, மலச்சிக்கலை வந்து குறைக்கும். இது நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் குறைக்குது. இது உடல் எடையை வந்து நமக்கு வந்து குறைக்குது, செரிமானத்தை வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும், உடலில் நீர் சத்தை வந்து அதிகரிக்கும். இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த மேல் தோலை வந்து நம்ம சீவி எடுத்துடணும். அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பாருங்கள், கத்தி வச்சு சீவிக்கலாம், இல்லைனா பீலர் வச்சு கூட நம்ம சீவி எடுத்துக்கலாம். அந்த தோலை வந்து நான் இன்னொரு தடவை துவையெல்லாம் செய்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேர்க்கடலை வச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கி செய்து காட்டுறேன். ஒரு கிண்ணம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த பீர்க்கங்காயை கட் பண்ணி வச்சாச்சு, ஒரு 4 பூண்டு பல்லும் இஞ்சி துண்டு ஒன்றும் தான் எடுத்து வச்சுருக்கேன், தட்டி போட்டுக்குவேன். ஒரு கிண்ணம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். அந்த தோலை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம அரைப்போம், அப்படியே தோலோடு போடக்கூடாது. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது வயிறு வலியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். இதை பாருங்கள், இது அப்படியே நல்லா சூடாகட்டும். அது அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்த பயிர் தான் இது. பயிர் நல்லா வறுபட்டோன்னா ஒரு மாதிரி வாசனை வரும் பாருங்கள், அதனுடைய தோலெல்லாம் வந்து கலர் மாறும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதை அப்படியே ஆற வச்சுட்டு தோலை நீக்கிக்கலாம். அதே பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் வந்து கடுகு போடுங்க. கடுகு வந்து பொரியட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த ஜீரகம் வந்து சேர்க்கும் போது. இந்த கடுகும் ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே அந்த இஞ்சி பூண்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் அப்படியே தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக இருந்தால் கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இப்போ நம்ம ஒரே ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே நான் சேர்த்துக்கல. அந்த ஒரு வெங்காயத்தை அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று தான் வந்து அப்படியே ஸ்லைஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டு அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. வேறு தக்காளி பழமோ வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான். அப்படியே இந்த டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்லாட்டா பயிர் சொன்னோம் இல்லைங்களா, வேர்க்கடலை, அதுதான் நம்ம வறுத்து பொடி பண்ணி போடுவோம். அதுக்குள்ளே இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. பீர்க்கங்காயை வந்து நம்ம நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நம்ம அடுத்தது வதக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பீர்க்கங்கள்லாம் அந்த தோல் வியாதியெல்லாம் வராது, அது அடிக்கடி நம்ம சேர்த்துக்கும் போது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமே. இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காவை போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த பாருங்கள், அப்படியே வதங்குது பாருங்கள், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நீர் காயின்றனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த பாருங்கள், நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிப்பயிரோ தோரம்பயிரோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் காயோட வேர்க்கடலை மட்டும் தான் சேர்ப்போம். ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்குங்க. எப்பயுமே இந்த மாதிரி கிரேவி, குழம்பு, சாம்பார் இதுக்கெல்லாமே வந்து கல்லுப்பு வந்து பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து உப்பு வந்து திட்டமாக நமக்கு அளவு தெரியும், அதே மாதிரி ருசியும் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து வதக்கி கொடுங்க. இப்போ அந்த உப்பு எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு அந்த காயிலே. இப்போ ஒரே ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் வந்து நீங்கள் தனி மிளகாய் தூள், வர மிளகாய்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தூள் வந்து சேர்த்துக்குங்க. நான் வந்து இன்றைக்கி காஷ்மீர் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப காரம்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம அப்படியே வதக்கிடுவோம். உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த மசாலாலாம், அந்த ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் போகணும், அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்குங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. பாருங்கள், அப்படியே நல்லா வதங்குது பாருங்கள். அப்போ அந்த நம்மளுடைய காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த மசாலாவோடு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வதங்கி வருது பாருங்கள். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நிறையா ஊற்றிக்காதீங்க. ஒரு 1.5 டம்ளர் இல்லை ஒரு 2 டம்ளர் தண்ணி அளவு வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 8 to 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே மூடி போட்டு வேக வைங்க. அதுக்குள்ளே அந்த வேர்க்கடலையை வந்து தோல் உரித்து மிக்ஸி ஜாரில் குறன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், ரொம்ப மழைன்னு அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இப்போ அப்படியே இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. காயும் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை பவுட்ரு, அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுங்க. கெட்டி மொட்டி இல்லாத மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே கிளறி கொடுத்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சிடணும். 3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்தலாம். இந்த பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கிறேன். நான் இதே அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.